பாருங்க, பாவம் என்று வருகிற பொழுது நாம் அதை விட்டுவிட வேண்டும். அவங்க சொல்றாங்க பாருங்க, எழுந்திரும், இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது, நாங்களும் உம்மோடு இருப்போம், நீ திடமாறு, இதை செய் அப்படி சொன்னாங்க. அவர் தகப்பனுக்கு நம்பிக்கை வருமா? போங்க பிரதர், இப்படிலாம் செய்யணுமா? தேவனுக்கு கீழ்ப்படிய போறீங்களா இல்ல உங்க வாழ்நாளை வீணாக்க போறீங்களா? பாருங்க, உங்க வாழ்நாள் சிறப்பா இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? இதெல்லாம் உண்மையா, சத்தியமா, பொய்யா? தேவனுடைய வார்த்தை. இது மாதிரி நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அப்ப நீங்க என்ன விரும்பி நீ செய்த செயல்பாடு எப்படி ஜெயிப்பீங்க நீங்க? பாருங்க, அது உங்களுக்கு தோற்று போகும். பிள்ளைகளையும் பெற்றாங்க, மனைவியும் கெட்டாங்க, மொத்தமா நிராகரிச்சிட்டாங்க, தேவன் பக்கமா வந்துட்டாங்க. பாவம் என்று கண்டுபிடித்து உணர்த்தப்பட்ட பிற்பாடு அவர்கள் தேவன் பக்கம் வரணும். நாம அப்படிதான் சொல்லணும், சொல்ல தெரியணும். நீ திடமா இரு மம்மி, நான் இருக்கேன் கூட. அப்பா நீ திடமா இருப்பா, நான் இருக்கேன் அப்படி சொல்லணும். அப்படி சொல்ற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக கர்த்தர் கொண்டு போவார்.